நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் RSKV யூடியூப் சேனல். உங்கள் அனைவருக்கும் எங்கள் RSKV டிவி சேனலின் அன்பு வணக்கங்கள். இந்த புத்தகத்தின் பெயர் வெற்றிக்கு வழிகாட்டும் பொது அறிவு களஞ்சியம், மனோரமா இயர்புக் 2021. ஆத்ம நிர்பார் பாரத், இந்தியாவை உருமாற்ற மந்திரச்சொல். இந்த புத்தகத்தை வாசிப்பவர் நான் உங்கள் திருமதி ரமா சதீஷ்குமார். இந்த ஆடியோவை உங்களுக்கு வழங்குவது உங்கள் RSKV டிவி சேனல். நீங்கள் போன ஆடியோவில் சரித்திரம் படைத்த பதக்க வேட்டைகள் கேட்டிருப்பீர்கள். அதனைத் தொடர்ந்து ஒலிம்பிக்ஸும் இந்தியாவும் கேட்போம். ஒலிம்பிக்ஸும் இந்தியாவும். ஒலிம்பிக்ஸ் போட்டிகளில் இந்தியா இதுவரை பெற்ற மொத்த பதக்கங்கள் 28. இதில் 9 தங்கம், 7 வெள்ளி, 12 வெண்கலம். இதில் 8 தங்கமும் 1 வெள்ளியும் 2 வெண்கலமும் ஹாக்கி மூலம் கிடைத்தவை. 1900 பிரிட்டிஷ் இந்தியா சார்பாக அத்லெட்டிக்ஸ் 2 வெள்ளி பதக்கங்கள் வென்ற நார்மன் பிச்சார்ட் என்பவரே இந்தியாவின் முதல் பதக்க வெற்றியாளர். தனிநபர் பிரிவில் இந்தியா இதுவரை ஒரே ஒரு தங்கம் மட்டுமே பெற்றுள்ளது. 2008 பெய்ஜிங் ஒலிம்பிக்ஸில் ஷூட்டிங் வீரர் அபினவ் பிந்த்ரா தங்கம் வென்றார். ஒலிம்பிக்ஸில் இந்தியா பெற்ற பதக்கங்கள். வருடம் 1900. போட்டியிடம் பாரிஸ். வெற்றியாளர் நார்மன் பிச்சார்ட். பிரிவு 200 மீட்டர். பதக்கம் வெள்ளி. வருடம் 1900. போட்டியிடம் பாரிஸ். வெற்றியாளர் நார்மன் பிச்சார்ட். பிரிவு 200 மீட்டர் தடகளம். பதக்கம் வெள்ளி. வருடம் 1928. போட்டியிடம் ஆம்ஸ்டர்டாம். வெற்றியாளர் ஆண்கள் ஹாக்கி அணி. பிரிவு ஹாக்கி. பதக்கம் தங்கம். வருடம் 1932. லாஸ் ஏஞ்சலஸ். வெற்றியாளர் ஆண்கள் ஹாக்கி அணி. பிரிவு ஹாக்கி. பதக்கம் தங்கம். வருடம் 1932. லாஸ் ஏஞ்சலஸ். வெற்றியாளர் ஆண்கள் ஹாக்கி அணி. பிரிவு ஹாக்கி. பதக்கம் தங்கம். வருடம் 1936. போட்டியிடம் பெர்லின். வெற்றியாளர் ஆண்கள் ஹாக்கி அணி. பிரிவு ஹாக்கி. பதக்கம் தங்கம். வருடம் 1948. போட்டியிடம் லண்டன். வெற்றியாளர் ஆண்கள் ஹாக்கி அணி. பிரிவு ஹாக்கி. பதக்கம் தங்கம். வருடம் 1952. ஹெல்சிங்கி. வெற்றியாளர் ஆண்கள் ஹாக்கி அணி. பிரிவு ஹாக்கி. பதக்கம் தங்கம். வருடம் 1952. ஹெல்சிங்கி. வெற்றியாளர் KT ஜாதவ். பிரிவு மல்யுத்தம். பதக்கம் வெண்கலம். வருடம் 1952. ஹெல்சிங். வெற்றியாளர் JT ஜாதவ். பிரிவு மல்யுத்தம். பதக்கம் வெண்கலம். வருடம் 1956. போட்டியிடம் மெல்பர்ன். வெற்றியாளர் ஆண்கள் ஹாக்கி அணி. பிரிவு ஹாக்கி. பதக்கம் தங்கம். வருடம் 1960. போட்டியிடம் ரோம். வெற்றியாளர் ஆண்கள் ஹாக்கி அணி. பிரிவு ஹாக்கி. பதக்கம் வெள்ளி. வருடம் 1964. டோக்கியோ. வெற்றியாளர் ஆண்கள் ஹாக்கி அணி. பிரிவு ஹாக்கி. பதக்கம் தங்கம். வருடம் 1968. போட்டியிடம் மெக்சிகோ நகரம். வெற்றியாளர் ஆண்கள் ஹாக்கி அணி. பிரிவு ஹாக்கி. பதக்கம் வெண்கலம். வருடம் 1972. போட்டியிடம் மியூனிச். வெற்றியாளர் ஆண்கள் ஹாக்கி அணி. பிரிவு ஹாக்கி. பதக்கம் வெண்கலம். வருடம் 1980. போட்டியிடம் மாஸ்கோ. வெற்றியாளர் ஆண்கள் ஹாக்கி அணி. பிரிவு ஹாக்கி. பதக்கம் தங்கம். வருடம் 1996. போட்டியிடம் அட்லாண்டா. வெற்றியாளர் லியாண்டர் பயஸ். பிரிவு டென்னிஸ். பதக்கம் வெண்கலம். வருடம் 2000. போட்டியிடம் சிட்னி. வெற்றியாளர் கர்ணம் மல்லேஸ்வரி. பிரிவு பளுதூக்கல். பதக்கம் வெண்கலம். வருடம் 2000. போட்டியிடம் ஏதென்ஸ். வெற்றியாளர் RS ராத்தோட். பிரிவு ஷூட்டிங். பதக்கம் வெள்ளி. வருடம் 2008. பெய்ஜிங். வெற்றியாளர் அபினவ் பிந்த்ரா. பிரிவு ஷூட்டிங். பதக்கம் தங்கம். வருடம் 2008. போட்டியிடம் பெய்ஜிங். வெற்றியாளர் சுசில் குமார். பிரிவு மல்யுத்தம்.
பதக்கம் வெண்கலம். வருடம் 2008 போட்டியிடம் பெய்ஜிங், வெற்றியாளர் விஜேந்திரகுமார். பிரிவு குத்து சண்டை, பதக்கம் வெண்கலம். வருடம் 2012 போட்டியிடம் லண்டன், வெற்றியாளர் ககன் நராங். பிரிவு ஷூட்டிங், வெள்ளி, பதக்கம் வெண்கலம். வருடம் 2012 லண்டன், வெற்றியாளர் விஜயகுமார். பிரிவு ஷூட்டிங், பதக்கம் வெள்ளி. வருடம் 2012 போட்டியிடும் லண்டன், வெற்றியாளர் சைனா நெய்வால். பிரிவு பேட்மிண்டன், பதக்கம் வெண்கலம். வருடம் 2012 லண்டன், வெற்றியாளர் மேரி கோம். பிரிவு குத்துச்சண்டை, பதக்கம் வெண்கலம். வருடம் 2012 போட்டியிடும் லண்டன், வெற்றியாளர் யோகேஸ்வர் தத். பிரிவு மல்யுத்தம், பதக்கம் வெண்கலம். வருடம் 2012 போட்டியிடும் லண்டன், வெற்றியாளர் சுசில்குமார். பிரிவு மல்யுத்தம், பதக்கம் வெள்ளி. வருடம் 2016 போட்டியிடும் ரியோ டி ஜெனிரோ, வெற்றியாளர் சாஹி மாலிக். பிரிவு மல்யுத்தம், பதக்கம் வெண்கலம். வருடம் 2016 போட்டியிடும் ரியோ டி ஜெனிரோ, வெற்றியாளர் PV சிந்து. பிரிவு பேட்மிண்டன், பதக்கம் வெள்ளி. பிளாக் பவர் சல்யூட் பிராக்கெட்டில் பிளாக் பவர் சல்யூட். அமெரிக்காவின் நிறைவேற்றுமைக்கு எதிர்ப்பு தெரிவித்த அமெரிக்க ஸ்பிரிண்டர் கலானா டோமி ஸ்மித், ஜான் கார்லோஸ் ஆகியோர் போடியத்தில் பிராக்கெட்டில் போடியம் நிகழ்த்திய பிளாக் பவர் சல்யூட் ஒலிம்பிக்ஸின் ஒரு கருப்பு அத்தியாயமாகும். அது 1968 மெக்சிகோ ஒலிம்பிக்ஸ். 200 மீட்டர் பரிசு அரங்கம். தங்கம் வென்றவர் ஸ்மித், வெண்கலம் வென்றவர் கார்லோஸ், வெள்ளி ஆஸ்திரேலியாவின் பீட்டர் நார்மனுக்கு. அமெரிக்க தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. அப்போது எவரும் எதிர்பார்க்காத விதத்தில் வெற்றி பீடத்தில் இருந்து வெற்றியாளர்களான ஸ்மித்தும் கார்லோஸும் திடீரென்று ஒரு கையில் கருப்பு கையுறை தரித்து தலை குனிந்தபடியே தங்கள் முஷ்டியை சுருட்டி வானை நோக்கி உயர்த்தினார்கள். வெள்ளி பெற்ற நார்மனும் இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார். தனது சட்டையில் மனித உரிமை பேட்ஜ் அணிந்து வந்திருந்தார் நார்மன். இந்த சம்பவம் பலத்த விவாதங்களுக்கு வழிவகுத்தது. இந்த சம்பவத்துக்கு பிறகு ஸ்மித்தையும் கார்லோஸையும் அமெரிக்கா தனிப்படை தனிமைப்படுத்தியது. அடுத்த நாளே இருவரும் திருப்பி அனுப்பப்பட்டார்கள். நார்மனை ஆஸ்திரேலியா எச்சரித்தது. நாட்டின் விருப்பத்துக்கு எதிராக செயல்பட்ட இவர்கள் இருவரையும் ஒடுக்க அமெரிக்கா பல வழிகளிலும் முயற்சி செய்தது. கார்லோஸ் தனிமைப்படுத்தப்படுவதை சகிக்க முடியாமல் அவரது மனைவி தற்கொலை செய்து கொண்டார். அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்கு குடிபெயர்ந்த டோமி அங்கு ரக்பி விளையாடி தனது வாழ்க்கையை நடத்தினார். இருவரையும் அமெரிக்கா பிற்பாடு ஏற்றுக்கொண்ட போதிலும் 1968 சம்பவத்துக்கு இருவருமே வருத்தம் தெரிவிக்கவில்லை. 2006 அக்டோபரில் நார்மன் காலமானார். அதி உயர ஒலிம்பிக்ஸ் 1968 மெக்சிகன் சிட்டியில் அரங்கேறிய ஒலிம்பிக்ஸ் ஒரு விதத்தில் சிறப்புமிக்கது. மிக உயரத்தில் நடைபெற்ற ஒலிம்பிக்ஸ் போட்டி இதுவே. கடல் மட்டத்திலிருந்து 2240 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள மெக்சிகோ சிட்டிக்கு 1968 ஒலிம்பிக்ஸையும் நடத்தும் வாய்ப்பை கிடைத்தது. இங்கு காணப்படும் ஆக்சிஜனின் அளவு சாதாரண அளவை காட்டிலும் சுமார் 30% குறைவு. இது தடகள வீரர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் என்று ஒரு அறிவியல் பூர்வ கருத்து முன்வைக்கப்பட்டது. இதனால் எப்படியாவது இந்த வாதத்தை முறியடிக்க வேண்டும் என்னும் உத்வேகத்துடன் ஒலிம்பிக் அமைப்பாளர்கள் செயல்படுத்தினர். ஒலிம்பிக்ஸ் வருடத்துக்கு தொட்டு முன்பிருந்து 3 வருடங்களிலும் ஒலிம்பிக்ஸ் வாரத்தை கடைபிடித்து மெக்சிகோ சிட்டி இந்த பெருவிழாவுக்கு வழிவகுத்தது மட்டுமல்ல, புதிய சூழலுக்கு தடகள வீரர்கள் ஈடு கொடுப்பதற்கு வசதியாக ஒலிம்பிக் போட்டிகள் துவங்குவதற்கு 6 வாரங்களுக்கு முன்பே இங்கு பயிற்சிக்கான வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டன. இந்த ஒலிம்பிக்ஸ் மிகப்பெரிய வெற்றி கொண்டாட்டமாக அமைந்தது. சொல்லும்படியான சாதனைகள் எதுவும் இங்கு நிகழ்த்தப்பட முடியாது என்னும் விமர்சகர்களின் கூற்றை பொய்யாக்கும் விதத்தில் 34 உலக சாதனைகளும் 38 ஒலிம்பிக் சாதனைகளும் இங்கு நிகழ்த்தப்பட்டன.
எனவே இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெற்றது. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை மற்றொரு பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் திருமதி ரமா சதீஷ்.